தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, புதினா, கொத்தமல்லி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கணும். இது வந்து தேங்காய் பால். இப்போதைக்கு 1 சொம்பு அரிசி எடுத்திருக்கேன். இப்போ வந்து வீட்டு அரிசி, ஸோ இதுக்கு வந்து 1க்கு 2 தண்ணி ஊற்றணும். மெஷர்மெண்ட் அதுதான். 1 சொம்பு அரிசிக்கு 2 சொம்பு தண்ணி. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணலாம். ஓகே, ஹாய் கைஸ். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் செய்ய போகிறதுனால குக்கர் அடுப்பு வச்சாச்சு. நல்ல குக்கர் சூடாயிடுச்சு. இப்போது 4 கப் ரைஸ்க்கு 1 கப் ஆயில். லவங்க பட்டை போடலாம். ஏழு பச்சை மிளகாய். இப்போ ஆனியன் வெங்காயம் நல்லா வதக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெங்காயம் வதக்கணும். ஒரு 4 கைப்பிடி சால்ட், கல்லுப்பு போடலாம். கல்லுப்பு போட்டோன்னா அந்த ஆயிலில் அப்சர்வ் பண்ணி நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஆனியன் நல்லா வதங்கணும். தெரியுதுங்களா? நல்ல பெரிய ஸ்பூனில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போடணும். தக்காளி இந்த மாதிரி பீஸில் கட் பண்ணி வச்சுக்கிறது. தக்காளி பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப குழையாமல் இருக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப குழஞ்சிட்டேன்னா கொஞ்சம் புளிப்பு மாதிரி குளிச்சிடும். ஸோ நான் 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு எண்ணெய் எடுத்திருக்கேன். 4 கப் மீன்ஸ் எனக்கு இந்த ஒரு பெரிய சொம்பில் வரும். தக்காளி போட்டு வதக்கியிருக்கோம். இந்த சைடில் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சிக்கன் கிரேவி எனக்கு கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தக்காளி சாதம் இப்போ தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் சாதம் செஞ்சுட்டு சைட் டிஷ் சிக்கன் கிரேவி. தக்காளியும் கொஞ்சம் லேசாக வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் வித் மெஷர்மெண்ட்டோட இப்போ போடணும். குக்கர்னால தண்ணி எப்பவுமே 1க்கு 2 தான் இருக்கணும். வீட்டு அரிசின்றனால 1 கப் ரைஸ்க்கு ஒரு 2 கப் தண்ணி இருக்கும். இதுவே பாஸ்மதி ரைஸ்னால் அதுக்கு மெஷர்மெண்ட் வேறு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் பால் சாதம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாகவும் இருக்கும். லன்ச் பாக்ஸ்க்கும் இப்போ ஸ்கூல் வர ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லன்ச் பாக்ஸ்க்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். மார்னிங் சீக்கிரமாக எழுந்து செஞ்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த டைமில் சால்ட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, அந்த காரத்துக்கு பச்சை மிளகாய், அது தவிர வேறு எந்த மசாலாவும் போடக்கூடாது. காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணுமோ அது மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இது மட்டும் டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க.
தண்ணி. அதுக்கப்புறம் இப்போ அரிசி போடணும். நல்லா 1/2 hour வந்து ஊற வச்சு இப்போ ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி. இப்போ நம்ம தண்ணி அரிசியில் போடலாம். நல்லா ட்ரை பண்ணி போடணும். நான் ஒரு கை பிடிச்சிட்டு போடுறதுனால அப்படியே போட்டுட்டேன் பாதி. வெயிட் பண்ணுங்கள். அரிசி போட்டாச்சு. நல்லா ஒரு கிளறி சால்ட்டு காரம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ விசில் வச்சுக்க வேண்டியதான். இந்த வீட்டு அரிசின்றனால 1/2 hour வேறு ஊறி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மினிமம் 3 விசில் மட்டும் வச்சா போதும். அதுவும் இல்லை உங்களுக்கு ரொம்ப மறைச்சிக்கும் அப்படின்னு சொல்லி அரிசி ஊறலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒரு 3 விசில் வச்சுட்டு ஒரு 5 minutes மட்டும் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டா போதும். தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் குக்கரில் மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன். உப்பும் காரம் பார்த்துட்டேன், கரெக்டாக இருக்குது. இப்போ குக்கரில் மூடி போட்டு 3 விசில் மட்டும் வச்சா போதும். இப்போது மூடி போட்டு 3 விசில் வைக்க போகிறோம். இப்போ விசில் வரப்போகுது. இப்போ 3 விசில் வந்துட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 5 minutes வெயிட் பண்ணி குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சாப்பாடு கலர்னா உதிரியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.